வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உலகத்தோட அதிசயங்கள்ல எப்பயுமே முக்கியமான இடம் எரிமலைக்கு உண்டு. அப்படிப்பட்ட வல்கனோவை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பூமிக்கு அடியில நெருப்பு குழம்பு இருக்கும். அதுக்கு பேர் மேக்மா. இது பிரஷர் தாங்காம பூமியை பொளந்துக்கிட்டு பாறையை வெடிச்சுக்கிட்டு புகையை கக்கிக்கிட்டே வெளியில வரும். இதுக்கு பேர் தான் எரிமலை வெடிப்பு. எரிமலைகள் ஏன் மலை மாதிரி கூம்பு வடிவில் இருக்கு தெரியுமா? அதாவது பல்லாயிரக்கணக்கான வருஷமா நெருப்பு குழம்புகள் அது வழியா வெடிச்சு வெளியில கக்கி அது லேசா ஃபார்ம் ஆகி பாறையெல்லாம் இறுகி அந்த மாதிரி கூம்பு வடிவில் ஒரு மலை மாதிரியே இருக்கும். பூமிக்கு அடியிலிருந்து வெளிவர நெருப்பு குழம்பு ஒரு அடுக்குல தேங்கி நிற்கும். அந்த அடுக்குக்கு பேரு மேண்டில். அந்த இடத்துல இருக்கிற அந்த குழம்புக்கு பேரு மேக்மா. மேக்மா அந்த குழம்பு டேஸ்டா இருக்குமா? பூமிக்கு அடியில இருக்கிற நெருப்பு குழம்பு பிரஷர் தாங்காம வெடிக்குங்க. அப்படி வெடிக்கிறப்ப பூமிக்கு மேல அது நெருப்பு குழம்பா ஓடுங்க. அதுக்கு பேரு லாவா. அந்த ஆத்துல நீந்தி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பூமிக்கு மேல் பரப்புக்கு கீழே மேக்மா ஓடிட்டு இருக்கும். அந்த நேரங்கள்ல டெக்டானிக் பிளேட் ஒன்னோட ஒண்ணு மோதினாலோ இல்ல விலகினாலோ எரிமலை பிரஷர் தாங்காம வெடிச்சிரும். எங்கிட்டையும் யாராவது மோதுனா ஒன்றும் பண்ண மாட்டேன், சாரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவேன். இந்த உலகத்திலே மிக டேஞ்சரான படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்கனாலஜி, அதாவது எரிமலையியல். எரிமலை வெடிச்சா மக்கள் எல்லாரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவாங்க. ஆனா இந்த படிப்பு படிக்கிறவங்க ரிசர்ச் பர்பஸ்க்கு சாம்பிள்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிமலைக்கு எவ்வளவு கிட்ட போக முடியுமோ அவ்வளவு கிட்ட போவாங்க. அந்த நேரத்துல என்ன டேஞ்சர் வேணா அவங்களுக்கு நடக்கலாம். 1980ல வாஷிங்டன்ல ஹெலன்ஸ் அப்படின்ற எரிமலை வெடிச்சிருக்குங்க. அதுல இருந்து வந்த நெருப்பு பாறை ஒன்னும் ஃப்ரிட்ஜ் சைஸ்ல இருந்திருக்கு. அதுவும் மலை மாதிரி பொழிஞ்சிருக்கு. எரிமலை வெடிக்கிறப்ப பயங்கரமா சத்தம் வரும். அந்த நேரத்துல அதுல இருந்து வர ஹீட் 2000 டிகிரி செல்சியஸ்ல இருக்குங்க. ஹியூமன்ஸ் யாராவது அங்க இருந்தோம்னுச்சுங்க ஒரு சில செகண்ட்ல பஸ்மம் ஆயிடுவோம். ஓ, இதனாலதான் நண்பர்கள் எல்லாரும் என்ன எரிமலை அப்படின்னு சொல்றாங்களா? இந்த உலகத்துல அதிகமா எரிமலை இருக்கிற நாடு இந்தோனேஷியா. மொத்தம் 139ங்க. அங்க இருக்கிற தம்போரா மலைத்தொடர்ல மட்டும் 1815 எரிமலை வெடிப்புகள் ஆக்டிவ்ல இருக்கு. உங்க முன்னாடி கூட ஒண்ணு பேசிட்டு இருக்கு. இந்தியால ஒரு எரிமலை இருக்குங்க. அது எங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற பாரன் ஐலாண்ட்லங்க. இது கடந்த 150 வருஷமா ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது 1991ல பாத்தீங்கன்னா சாம்பலை புகையா கக்கிட்டு அப்படியே அமைதியாயிடுச்சுங்க. அமைதியா இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, எப்ப வேணா வெடிப்போம். வெசுவியோஸ் இந்த எரிமலை தாங்க உலகத்திலே மிக டேஞ்சரஸான எரிமலை. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கிற மேப்பல்ஸ் வளைகுடால இருக்குங்க. இது ஏன் டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூம்பு வடிவுல ரொம்ப பெருசா இருக்குங்க. இதுல டேஞ்சரான விஷயம் என்னன்னா அந்த மலையில இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல 30 லட்சம் மக்கள் வாழ்ற ஊர் இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கூலா எரிமலையே இல்லாத நாடு எதுன்னா ஆஸ்திரேலியா தாங்க. நம்ம போய் அங்க இறங்கணும்னு வச்சுங்க, அந்த ஹிஸ்டரியே மாறிடும். நம்ம 12 டக்கர்ல வர டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி உங்களுக்கு சில டாபிக்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஆசையா இருப்பீங்க. அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தின 12 டக்கரான தகவல்களை நாங்க உங்களுக்கு தரோம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.